இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வேளச்சேரியில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு, அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடு இருக்குது. பஸ் ஸ்டாண்டும் ரொம்ப கிட்ட. இதுதான் வந்து கார் பார்க்கிங் கேட்டு. இதில் வந்து நம்ம பெரிய காரை நிறுத்தலாம், ஃபார்ச்சுனரே நிறுத்தலாம். ப்ளஸ் டூ வீலர்ஸ் நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்றதுனால 2-3 டூ வீலர்ஸ் கூட நிறுத்திக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு டாய்லெட் இருக்குது. இதுதான் நீங்கள் இப்போ பார்க்குற ஹாலு. ஹால் எல்லாம் நல்லா ப்ராடாக இருக்குது, வெல் மெயின்டைன்டு, பெயிண்ட்லாம் பண்ணி கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. பாருங்கள், இதான் வந்து ஹால் வியூவு. இப்போ ஹாலில் இருந்து நம்ம இருக்கிற காமன் டாய்லெட்டு அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. டாய்லெட் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கு. இதுதான் டாய்லெட், காமன் டாய்லெட்டு. இப்போ நம்ம காமன் டாய்லெட்ல இருந்து இப்போ கிச்சனுக்கு போகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோர் கிச்சன் இது. இப்போ கிச்சன்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம சர்வீஸ் ஏரியா போகிறோம். சர்வீஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து இமீடியட்டாக கிச்சனை ஒட்டி இருக்கிற சர்வீஸ் ஏரியா. அந்த சர்வீஸ் ஏரியா தாண்டி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. அங்கே வந்து நம்ம ஏதாவது செடி இல்லை வேறு ஏதாவது ப்ரைவேட் யூட்டிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜூம் பண்ணி காமிச்சது தான் வந்து வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன். அதில் வந்து ரொம்ப கிட்ட அது ரயில்வே ஸ்டேஷன். அந்த தண்ணி தேங்கிறது தான் வந்து பார்க்கு. இப்போ வந்து தண்ணி தேங்குற இடமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து வேளச்சேரி கார்பரேஷனால் அசைன் பண்ணியிருக்கிற பார்க்கு. திரும்ப இப்போ நம்ம கிச்சன்ல இருந்து நேராக வந்து ஹாலுக்கு வரேன். ஹாலில் வந்து ஸ்டேர் கேஸ் வச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகுது. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பெட்ரூம். எனஃப் கபோர்ட்ஸு, லாஃப்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம். படிக்கட்டு வழியாக போக போகிறோம். படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போகிறேன். மேலே ஏறின உடனே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம்ஸ் இருக்கும். ஒரு லிவிங் ஹால் ஒன்று இருக்குது. அப்புறம் 2 பெட்ரூமுக்கு 2 டாய்லெட்டு, அதுக்கப்புறம் 2 சர்வீஸ் ஏரியா. இதுதான் வந்து லிவிங் ஹால். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம கீழேயும் பார்க்கலாம். பாருங்கள், இங்கே கீழே பார்க்கலாம். இப்போ லிவிங் ஹாலில் இருந்து இது வந்து ஓப்பன் டெரஸ் போகிற ஸ்டேர் கேஸு. நம்ம ரோட் ஃபேஸிங் பெட்ரூம் வர நான் இப்போ ட்ராவல் பண்ணுறேன். இது ரோட் ஃபேஸிங் பெட்ரூமு. இது நேராக வந்தீங்கன்னா ரோட் சைடில் ஒரு பால்கனி இருக்குது. அது வந்து உங்களுக்கு ரோடு சைடு. ஸோ அதில் வந்து கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்கு. பாருங்கள், ஏரியா நல்லாயிருக்கும். நல்ல காம் லொக்கேஷன், ப்ராடர் ரோட்ஸு, மெட்ரோ வாட்டர், ட்ரைனேஜு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டாய்லெட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக வெல் மெயின்டைன்டு டாய்லெட்டு. அதில் இருந்து திரும்ப பெட்ரூம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற லிவிங் வந்திருக்கேன். பாருங்கள், இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற லிவிங்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற லிவிங்கோடும் ஒரு பால்கனி இருக்குது. அதனால பெருசாகவே இருக்குது. ஒரு பெட்ரூம் சைஸ் மாதிரியே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக இருக்குது. ஸோ அந்த பால்கனி தான் பார்க்குறீங்க. இது வந்து சைடில் இருக்கிற செட் பேக்ஸ். ஆக்சுவலாக இது வந்து ரோடு சைடு வியூ இது. அப்புறம் நம்ம அதில் வந்து வெளியில் வந்தோடனே இன்னொரு பெட்ரூமு. இதுவும் வந்து அட்டாச்சு டாய்லெட்டோட தான் இருக்குது. இன்னொரு பெட்ரூமு அட்டாச்சு டாய்லெட்டோட தான் இருக்குது. இது வந்து அட்டாச்சு டாய்லெட்டு. இது வெஸ்டர்ன். இதுலேருந்து நம்ம மொட்டை மாடி போகிறோம். மொட்டை மாடி போனீங்கன்னா வெதரிங் கோஸ் டைல்ஸ் ஒட்டியிருக்கு. ப்ளஸ் ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கால் பேக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் மொட்டை மாடி தான் ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்ப இறங்க போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.